viewers, welcome to TAMIL360 TV. இன்னைக்கு நம்ம காஸ்டிக்ல யூஸ் பண்ணி ரோஸ் சோப் எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். இந்த ரோஸ் சோப் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னா காஸ்டிக் லை 30 ml. இந்த காஸ்டிக் லை நான் எப்படி செஞ்சேன்னா 15 கிராம் காஸ்டிக் சோடா கூட 30 ml தண்ணி ஆட் பண்ணி 4ல இருந்து 12 மணி நேரம் வெயிட் பண்ணாதான் நமக்கு இந்த லை கிடைக்கும். நான் வீடியோக்காக ஆல்ரெடி செஞ்சு வச்சிருக்கேன். நீங்க செய்யும்போது கண்டிப்பா 4 to 12 மணி நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா தான் ப்ராப்பரான காஸ்டிக் லை கிடைக்கும். செக்கு தேங்காய் எண்ணெய் 150 ml. எப்பவுமே செக்கு தேங்காய் எண்ணெயா எடுத்துக்கோங்க. கடையில வாங்குற எண்ணெயில ஃபேட் ரிமூவ் பண்ணிருப்பாங்க. நம்ம சோப் செய்யறதுக்கு எப்பவுமே ஃபேட் உள்ள எண்ணெய் தான் நல்லா இருக்கும். நம்ம ஏன் செக்கு தேங்காய் எண்ணெயை எடுக்கணும்னு சொல்றேன்னா இதுல இருக்கிற ஃபேட் தான் நம்மளுக்கு சோப் பாரா கிடைக்குது. அதுக்காக தான். தண்ணி 50 ml. தண்ணி எதுக்குன்னா இந்த ரோஸ்ல இருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கிறதுக்காக. நம்ம இன்னைக்கு ஆர்டிஃபிஷியலா எந்த ஃப்ராக்ரன்ஸோ இல்ல ஸ்மெல்லுக்காக நம்ம எதுவும் ஆட் பண்ண போறது இல்ல. அதுக்காக தான் நம்ம நேச்சுரலான பூ எடுத்திருக்கோம். உங்களுக்கு எந்த ரோஸ் பிடிக்குதோ அதை நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ சோப் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோஸ்ல இருந்து நம்ம எசன்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்காக நம்ம எடுத்து வச்சிருக்க 50 ml தண்ணியை இந்த பவுல்ல ஊத்திக்கலாம். தண்ணி லைட்டா சூடாகட்டும். தண்ணி சூடாயிடுச்சு. இப்போ ரோஸ் பெட்டல்ஸ் அதுக்குள்ள போட்டுக்கலாம். பாருங்க, ரோஸோட கலர் சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி கலர் மாறினாலே ரோஸோட எசன்ஸ் தண்ணியில இறங்க ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். நம்ம ஊத்துன தண்ணி பாதியா ஆகணும். அது வரைக்கும் இந்த எசன்ஸ் இறங்கட்டும். பாருங்க, தண்ணி நல்லா சுண்டிருச்சு. நம்ம வேணும்னா இந்த தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இதை அரைச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு இந்த ரோஸ் பெட்டல்ஸை அரைச்சு தான் மிக்ஸ் பண்ண போறேன். பாருங்க, ரோஸ் நல்லா நைஸா அரைச்சிட்டேன். இப்போ இது தேங்காய் எண்ணெயில கலந்துக்கலாம். இப்போ இந்த பவுல்ல எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஃபர்ஸ்ட் ஊத்திக்கலாம். ரோஸ் எசன்ஸ் 1 டீஸ்பூன் ஊத்திக்கலாம். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்றதுக்கு பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், பிளெண்டர் போட்டாச்சு. பாருங்க, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. கலரும் பாருங்க நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ இது கூட காஸ்டிக் லை ஆட் பண்ணிக்கலாம். ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். காஸ்டிக் லை ஆட் பண்ண உடனே இங்கே பாருங்கள் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு. கலர் நல்லா சேஞ்ச் ஆகுது. சோப்போட கலருக்காகவும் ஸ்மெல்லுக்காகவும் நம்ம இன்னைக்கு எதுவும் ஆட் பண்ணலை. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பதம் வரணும். நான் இது கூட கொஞ்சம் காஞ்ச ரோஸ் பெட்டல்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை மோல்டில் ஊற்றிக்கலாம். நான் இன்னைக்கு சிலிக்கான் மோல்டு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சிலிக்கான் மோல்டு இல்லை அப்படின்னா பேப்பர் கப்பை கூட நீங்கள் மோல்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரோஸ் சோப் செட் ஆகிறதுக்கு 12 மணி நேரம் ஆகும். 12 மணி நேரம் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 12 மணி நேரம் ஆயிடுச்சு. சோப் செட் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்க, சோப் நல்லா செட் ஆயிடுச்சு. இந்த சோப்பை நம்ம செஞ்சதுல இருந்து 30 நாள் கழிச்சு தான் யூஸ் பண்ணணும். ஏன் 30 நாள் கழிச்சு யூஸ் பண்ணோம்னா நம்ம இதுல ஆட் பண்ணிருக்க காஸ்டிக் லையோட பவர் குறையறதுக்கு எப்படியும் 25 நாள் எடுக்கும். ஒரு சேஃப்டிக்காக நம்ம எக்ஸ்ட்ரா 5 நாள் எடுத்துக்கலாம். ஸோ 30 டேஸ் கழிச்சிட்டு நம்ம இந்த சோப்பை யூஸ் பண்ணலாம். 30 டேஸ் வரைக்கும் இந்த சோப்பை ஓப்பன் ஸ்பேஸ்ல தான் வச்சிருக்கணும். எதுலையும் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்க வேண்டாம். நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லயே குழந்தைங்க கைக்கு எட்டாம வச்சிடுங்க. இதை 30 டேஸ் கழிச்சிட்டு குழந்தைங்க பெரியவங்க யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 3 வருஷம் வரைக்கும் நீங்க வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த சோப்பை நீங்க ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணோம்னா 30 நாள் கழிச்சிட்டு பட்டர் பேப்பர்ல ரேப் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சோப்ல நுர வருமானு உங்களுக்கு டவுட் இருக்கும். அதையும் இப்ப நான் கிளியர் பண்ணிடுறேன். நான் இன்னைக்கு வீடியோக்காக தான் இதை யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஆனா நீங்க 30 டேஸ் கழிச்சு தான் யூஸ் பண்ணணும். பாருங்க, நான் லைட்டா தான் அப்ளை பண்ணேன். எவ்வளவு நுர வருதுன்னு இப்போ உங்க டவுட் கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த ரோஸ் சோப்பை வீட்ல செஞ்சு 30 நாள் கழிச்சு யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க விரும்புற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. தமிழ்360 டிவி சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே கீழ இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.